அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுதென்று பெயர். மகிழ்வித்து மகிழுங்கள். ஒரு 2023 2 ரூபா காயின், யூஎன்சி காயின், ஒரு 20 காயின் மட்டும் வச்சுருக்கேன். என்னுடைய ஆல்பத்தில் வைக்கிறதுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. 2023 கொல்கட்டா மிண்டு ஃபுல் யூஎன்சி காயின். பாக்கெட்லேருந்து உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். வேண்டும் என்பவர்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு, ஃபோனில் தொடர்பு கொண்டு வாங்கி கொள்ளவும். விலையெல்லாம் ரொம்ப சீப்பு. ஆமாம், அதை சொன்னால் ஐயோ இவ்வளோ தான் விலையான்னு சொல்லிடுவீங்க. அதனால் வேணும்னா நீங்கள் 10 20 வாங்கி வச்சுக்கோங்க. உங்களோட கலெக்ஷனில் ஒரு யூஎன்சி பேங்க்கு போய் மேனேஜரை பார்த்து, கேஷியரை பார்த்து ஒரு பாக்கெட் இருக்கான்னு கேட்டு நீங்கள் நினச்ச மின்ட்டு, நினச்ச வருஷம்லாம் நீங்கள் வாங்க முடியாது. கிடைக்கிற சமயம் ஒரு 10 20 வாங்கி உங்களுடைய சேவிங்ஸில் வச்சுக்கோங்க. மிகவும் விலை குறைந்த விலை. நன்றி. அடுத்து ஒரு நாணயம், ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாணயம். டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் 1985 எங்கள் ஊரில் வச்சு இவரை நான் நேரில் பார்த்தேன், தென்காசியில் வச்சு. 87 வச்சு டில்லியில் வச்சு தமிழ்நாடு ஹவுஸில் வச்சு பார்த்தேன். இவருடைய நேரடி பார்வையில் இவருடைய மகிழ்ச்சிக்காக நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு கிராமிய கலையை நாங்கள் ஒரு குரூப்பாக சேர்ந்து இவருக்கு முன்பு செய்து காட்டினோம். டெல்லி தமிழ்நாடு ஹவுஸ் அங்கே வச்சு எங்களுக்கு பணத்தை எண்ணி கொடுக்கல, அள்ளி கொடுத்தாரு. அந்த எங்களோட நிகழ்ச்சி முடிஞ்சோடனே இவர் காரில் ஏறி கிளம்புனார். அப்போ எங்களுடைய வாகனமும் இவருக்கு பின்னாடி கிளம்பி வந்துச்சு. அப்போ அது எங்கே போச்சு? இந்திரா காந்தி அம்மையார் வீட்டுக்கு போச்சு. இந்திரா காந்தி அம்மையார் வீட்டுக்கு. ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் அப்போ இல்லை நினைக்கிறேன். அவங்களுடைய அதாவது அந்த ஜன்பத் 10, நான் இப்போ தான் ஞாபகப்படுத்தேன், ஜன்பத் 10 அப்படிங்கிற ஒரு தெரு, ஸ்ட்ரீட்டு. நம்ம இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்திலாம் கூடியிருப்பாங்கள்ல, அந்த தெரு தீன்மூர்த்தி பவன் பக்கத்தில் நினைக்கேன். எனக்கு அப்படி லேசாக அப்படி மனசில் ஓடுது. அந்த தீன்மூர்த்தி பவன் பக்கத்தில் அந்த ஜன்பத் 10 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு இவருடைய கார் போச்சு. நாங்கள் பின்னாடி அப்படி விரட்டிட்டு போனோம். அப்போ நான் சின்ன வயசு பையன். அந்த வாசலில் இல்லை, ரோட்டில் நின்று கொண்டிருந்த அந்த சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், சிஆர்பிஎஃப் படை வீரர்களுக்கும் டிபி, டெல்லி போலீஸ் லோக்கலில் உள்ளவங்க, அவங்களுக்கும் காரை ஸ்லோ பண்ணி பணத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டே போனார். அது எனக்கு கண்ணால் நான் பார்த்த காட்சி. அது கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர். இவரை மாதிரி ஒரு வள்ளல் இன்னொருத்தர் பிறக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மனிதனாக பிறந்து மகானானவர். தான தர்மத்தில் ரொம்ப கெட்டிக்காரர். நான் கண்ணால் பார்த்து நானும் இவரிடம் பணம் பெற்றிருக்கிறேன். நேரடியாக இவர் கரங்களாலேயே வாங்கியிருக்கிறேன். அந்த புகைப்படங்கள் எல்லாம் கோர்வையாக கோப்பில் வைக்கப்பட்டுள்ளது. அப்பொழுது இந்த அளவுக்கு ஒரு செல்ஃபோன் வசதியோ, ஒரு நெட்டு வசதியோ, டக்குன்னு ஃபோட்டோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கோ, வாட்ஸ்அப் போடுறதுக்கோலாம் அப்போ கிடையாது. தங்க பவுன் நிறத்தில் இருப்பார். அப்புறம் எங்கள் ஊரில் வர சமயம் மேடையில் இவருக்கு ஒரு இரட்டை யானை, இன்றைக்கி தளபதி விஜய் அவர்கள் கொடியில் வச்சுருக்காருல இரட்டை யானை, அது மாதிரி ஒரு பெரிய நினைவு பரிசு கேடயம் இவருக்கு வழங்கினாங்க. அதாவது ஒரு 50-60 கிலோ இருக்கும் போல் இருக்குது. பெரிய வெயிட்டான ஒரு இது. அதை ஒரு எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர்லாம் சேர்ந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து மொத்தமாக சுற்றி நின்று அதை தூக்கி மேடைக்கு இவருக்கு முன்னால் கொண்டு இவர் கொடுத்தாங்க. இவர் உடனே என்ன செஞ்சார்? எல்லாரையும் அப்புறப்படுத்திட்டு சிங்கிளாகவே இவர் மட்டுமே தனியாகவே அந்த வெயிட்டை தூக்குனார். தூக்கி மேடையில் காமிச்சார். கரகோஷங்கள் அடங்குவதற்கு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. ஒரே விசில் சத்தமும் கைதட்டலும் தான். மிகவும் அருகாமையில் நெருங்கி நேரில் பார்த்தவன் அந்த மகிழ்ச்சி எனக்கு இருக்குது. அவரது திருக்கரங்களால் பரிசுகளும் பாராட்டுகளும் பணத்தொகையும் பெற்றவன் என்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது. இவருடைய நாணயத்தை எப்படியாவது ஒன்று வாங்கணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணேன்.
அந்த முயற்சி வந்து இந்த 2024 கைகூடி விட்டது. நாளைக்கு தான் வரும்னு நினச்சேன். புரட்சித்தல் தலைவர், ஏழைகளின் இதய தெய்வம், கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர், இதயக்கனி, உரிமை குரல், கைகொடுத்ததுன்னு நின்னது குடியிருந்த கோயில். இவருடைய படத்தை ஓடி ஓடி போய் பார்ப்பேன். ஒரு 100 ரூபா நாணயம், ஒரு 5 ரூபா நாணயம். இது கம்மாமினிட்டி காயின்ஸ், இதுவும் கம்மாமினிட்டி காயின்ஸ் தான். இது வந்து கலெக்டர்களுக்குள்ள காயின்ஸு, இது வந்து காமன் காயின். இந்த காயினுமே இன்னும் வெளியே வரல. இந்த நாணயமும் இன்னும் வெளியே வரல, யாருடைய கரங்கள்னு இல்லை. ஒரு சில பேர் என்னை மாதிரி கொஞ்சம் முயற்சி எடுத்து ரூபான்னு பார்க்காம ஒரு வைராக்கியத்தோட நமக்கு அந்த நாணயம் வேணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணவங்க கையில் இது இருக்குது. மற்றபடி எல்லாருடைய கரங்களிலும் அவ்வளோ எளிதாக இது இல்லை. புரட்சி தலைவி, புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் அசோகன். இது அந்த அன்னை தெரசா அவர்களுடன் ஜி.கே. மூப்பனார் அவர்களுடன். கீழே இருக்கிற படம் வந்து மூப்பனார் மாதிரி தெரியுது. ஜி.கே. மூப்பனார் அவர்கள் இந்த வாரே அவர் தான் தஞ்சாவூர் ஜி.கே. வாசனுடைய தந்தையார், அமைதியும் மென்மையும் உடையவர். இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் மும்பை மின்ட்டு 100ஆண்டு விழாவை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் அவருடைய பெர்த் செஞ்சுரிக்கு வெளியிட்ட ஒரு நாணயம். இந்த தொப்பி தான் அவருக்கு வேர்ல்டு லெவலில் பெரிய கிரேட்டுன்னு ஒரு ISO முத்திரை. 100 rupees சர்க்குலர், 44 mm, 35 கிராம், குவாட்டர்னரி அலாய், சில்வர் 50%, காப்பர் 40%, நிக்கல் 5%, சிங்க் 5%. 5 rupees காயினில் வந்து எடை 6 கிராம் தான், 23 mm திக்னஸ். அது டயாமீட்ரு. அதில் வந்து வெள்ளிலாம் கிடையாது. காப்பர், சிங்க், நிக்கல் 3 மெட்டல் மட்டும்தான். எம்ஜி ராமச்சந்திரன் பேரை சொன்னாலே உடம்பு புல்லரிக்கும். அந்த மாதிரி ஒரு அன்பிற்கும் பண்பிற்கும் பாத்தியப்பட்டவர். இவரை பற்றி எனக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியும். நான் இவருடைய ஒரு பெரிய ரசிகன். திரைப்பட ரசிகர் மட்டுமில்லை, ஒரு அரசாங்கத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற சமயமும் இவருடைய கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்டவன். கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய கடவுள் மறுப்பு இயக்கத்திலிருந்து இவர் வந்திருந்தாலும் தாய் மூகாம்பிகையை மிகவும் விரும்பி நேசித்து வணங்குபவர். அந்த மூகாம்பிகையை விட இவரது அன்னை தாய் சத்யா அவர்களை மிகவும் நேசித்தவர். தாயை நேசித்து, தாயை வணங்கி, தாய்க்கு தலைமகனாக இருந்து, தாய்க்கு செய்ய வேண்டிய காரியங்கள் செய்து, தாய்க்கு மரியாதை கொடுத்து, தாய் சொல்லை தட்டாமல் வாழ்ந்து வருபவர் எவராக இருந்தாலும் அவர் வாழ்வில் மேன்மை உருவார் என்பதற்கு இவரே எடுத்துக்காட்டு. 10 மாதம் சுமந்த ஒரு தாயை எவன் தவிர்க்கின்றானோ அவன் வாழ்க்கையில் முன்னேறி சீரும் சிறப்புமாக இருந்ததாக உலக அளவில் வரலாறே கிடையாது. தாய்க்கு பின் தாரம். தாரம் என்பவள் சிறிது காலம், அதற்கு அப்புறம் அவள் வந்து மற்றொரு தாய். ஆகையால் சிறிது காலம் தாரமாக இருப்பார். அதுக்கப்புறம் அவர் தாரமாக இருக்க மாட்டார், தாயாகவே இருப்பார். ஆனால் தாய் பெற்றவள் என்பது வந்து இவங்க இல்லைன்னா, தாய் இல்லைன்னா அந்த உலகத்தில் நீ நடமாடி இருக்கவே முடியாது. நான் இந்த அளவுக்குலாம் பேசியிருக்க முடியாது. எனக்கு கடவுளே தாய் தான், எங்கள் அம்மா தான். 9 நிமிஷம் ஆகிப்போச்சுன்னு ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி கூட உங்களுக்கு நான் சொல்லுவேன் தாயை பற்றி. நான் படிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. முதலாக நான் பேண்ட் சட்டை போட்டதே +1 படிக்கையில். இப்போ பிறந்ததுலேருந்தே பேண்ட் சட்டை தான் போடுதாங்க. நான் +1 படிக்கல தான் முதல்ல பேண்ட்டு சட்டை போட்டேன். அதுக்கு வரைக்கும் டவுசர் சட்டை தான். நான் படிக்கிறதுக்கு என்னுடைய தாய் வந்து தன்னுடைய
தாலி மாங்கல்யத்தையே விற்றாங்க நான் படிக்கிறதுக்கு. அப்படி படித்து மேலே வந்து ஒரு ஒரு பதவியில் இருந்து இன்றைக்கி மாதம் ₹1,00,000 மேலே சம்பளம் வாங்கிட்டுருக்கேன். எல்லாமே என் தாய்க்கு தான். சமர்ப்பணம், அர்ப்பணம். அவள் இல்லை என்றால் நான் மனிதனாக மட்டும் இல்லை, ஒரு ஜென்மமாகவே இந்த உலகத்தில் வாழ முடியாது. நான் அதுக்காக வேண்டிய இந்த புரட்சித் தலைவரை வந்து நான் மதிக்கிறேன். தாயின் மீது பாசமுள்ள பற்றுள்ள எந்த ஒரு நபரையும் நான் மதிப்பேன். மற்றவர்கள் என்னிடம் மரியாதை எதிர்பார்ப்பது தவறு. பனி, இங்கே மார்கழி பனி, தொண்டை பிடிக்குது. காயினை மறுபடியும் காமிச்சுக்கிறேன். ஒரு அற்புதமான ஒரு நாணயம், நாட் ஃபார் சேல்னே சொல்லிடுவேன். என்ன இதை நான் கொடுத்தா கூட இன்னொன்று இது மாதிரி வாங்கணும்னா நான் என்ன கஷ்டப்படணும்னு தெரியல. இதையும் கொஞ்சம் ரொம்ப டிமாண்டிங்கில் தான் வாங்கியிருக்கேன். ரேட்டு குறைக்கவே மாட்டேன்ட்டார். பரவாயில்ல, என்ன ரேட்டாக இருந்தாலும் அனுப்புங்கன்னு சொல்லி உடனே ரூபாய் போட்டு விட்டு ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டேன். நமக்கு சேஃப்டியாக இருக்கட்டும். எனக்கு சேஃப்டியானே நான் ஏகப்பட்ட நாணயங்களை சேர்த்து வச்சுட்ருக்கேன். இருக்கட்டும், ஒரு 10 ஆண்டு 20 ஆண்டு கழித்து மகன் பேரன் பேத்திகளுக்கு பயன்படட்டும்னு சொல்லி. வேண்டும் என்பவர்களே என்னிடம் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கட்டாயம் கிடையாது. நன்றி நண்பர்களே, நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 2023 கொல்கட்டா மிண்டு ₹2 காயின் ஒரு 100 காயின் வச்சுருக்கேன். இதில் 20 காயின் உங்களுக்கு ஃபோல்ட்ரு போட்டு எழுதி உங்களுக்கு பார்வைக்கு வச்சுருக்கேன். ஃபோல்ட்ரு போடாமல் வாங்குறதாலும் வாங்கிக்கோங்க, ஃபோல்ட்ரு போட்டு வாங்கிறதாலும் வாங்கிக்கோங்க. நன்றி.